ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி சிலுவை பாதை கதைகள் பார்க்க போகிறோம். சிலுவை பாதையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 5வது ஸ்தலத்தை பற்றி. 5வது ஸ்தலம் என்ன? இயேசுநாதர் தமது சிலுவையை சுமக்க சீரின் ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்கிறார். ஆமாம், இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத சீரின் ஊரை சேர்ந்த சீமோனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவரது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. எப்படி ஒரு வழிப்போக்கரினுடைய வாழ்க்கையின் வழி பாதை அற்புதமாக இயேசுவை பார்த்த பிற்பாடு, இயேசுவை தொட்ட பிற்பாடு, அவருடைய சிலுவையில் பங்கு கொண்ட பிற்பாடு மாறிச்சு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். யார் இந்த சீரின் ஊரை சேர்ந்த சீமோன்? இவரோட சொந்த ஊர் எருசலேம் கூட கிடையாது. சீரேன் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர். சீரேன் எங்கம்மா இருக்கு? சீரேன் எங்க இருக்குன்னா நார்த் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, வட ஆஃப்ரிக்காவில் லிபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதில் ரொம்ப ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த சீரேன்ற ஊர். எருசலேம்லேருந்து 1260 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ். அங்கே இருந்து இங்கே, அதாவது எருசலேமுக்கு பாஸ்கா விழா நடக்கும்போது தான் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் நடக்குது. ஸோ அந்த பாஸ்கா விழாவில் கலந்துக்கிறதுக்காக நம்ம சீமோன் கிளம்பி வர்றாரு. அந்த சிரேன்ற ஊரில் கிட்டத்தட்ட 1,00,000 யூத குடும்பங்கள் இருக்காங்க. யூதேயாவில் இருக்க வேண்டிய யூத குடும்பம் எப்படி ஆப்பிரிக்காவுக்கு போச்சு? அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது. இதுக்கு நம்ம மன்னன் தாலமி பற்றி தெரிஞ்சுக்கணும். கிமு 323க்கும் 285க்கும் இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி பண்ண ஒரு மன்னன் தான் தாலமி. இந்த மனுஷன் தான் யூதர்களை கட்டாயப்படுத்தி யூதேயாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு விரட்டி விடுறாங்க. ஸோ அங்கே கிட்டத்தட்ட அவங்க பழகி பெருகி 1,00,000 பேர் அந்த ஊரில் மட்டுமே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அங்கேருந்து வருஷம் எல்லா பகுதிகளையும் சிதறி இருக்கிற யூதர்கள் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக எருசலேம் வருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருந்தவர் தான் நம்ம சீமோன். அவரை இந்த படை வீரர்கள் அதட்டெல்லாம் கூப்பிடுறாங்க. தூரத்துல இருந்து வரும்போதே இவர் வியந்து பாக்குறாரு. என்னடா பயங்கர கூட்டமா வந்துட்டு இருக்காங்களே, ஒரே ஓலமா இருக்கு, சில நேரம் கேலி கிண்டல்கள் கேட்குது, இது என்ன கூட்டம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போதே அந்த கூட்டத்திலே இவர் தனியா தெரிகிற மாதிரி இவருடைய தோற்றம் இருந்ததுனால இங்க வா அப்படின்னு அதட்டெல்லாம் அவரை கூப்பிடுறாங்க. வச்சு மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக வர்றாரு. படை வீரர்களை எதிர்த்து பேச முடியாது, அதனால அமைதியாக வந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் போய் என்னன்னு கூட கேட்கல. இந்த சிலுவையை தூக்கி சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்லி இயேசு சுமந்த சிலுவையை தூக்கி சீரேன் ஊரை சேர்ந்த சீமோனோட தோல்ல வைக்கிறாங்க. இவரால் மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நல்லா பிச்சு எடுத்துருவாங்க இந்த படை வீரர்கள். அவங்க கையில் அவ்வளவு வலிமையான ஆயுதங்கள் இருக்கு. அதனால சரி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இந்த சிலுவையை பிடிச்சும் பிடிக்காமலும் கட்டாயத்தின் பேர்ல சுமந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சிலுவையை தொடும்போதே அவர் கையெல்லாம் பிசு பிசுன்னு ரத்தம், இயேசுவோட ரத்தம். சீமோனுக்கு சிலுவையை தூக்கிட்டு போறவங்களை பார்க்கறது ஒன்றும் புதிய காட்சி கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்கு சொன்ன மாதிரி ரோம் பீப்புளோட ஒரு மிகப்பெரிய தண்டனையாக சிலுவை தண்டனை வழங்கப்பட்டது. அப்போ அடிக்கடி குற்றவாளிகளுக்கு இந்த சிலுவை தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை ஜீசஸ் அவர் பார்க்கும்போது அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. ஏன்னா அவர் உடம்பெல்லாம் காயங்கள், அவ்வளவு அடிகளையும் வலிகளையும் தாங்கிட்டு ஒரு மனுஷன் சிலுவையை சுமக்கிறாரு. அதே நேரம் வித்தியாசமா அவர் தலையில ஒரு முள்முடி வேற இருக்கு. இப்படி எந்த ஒரு குற்றவாளிக்கும் செஞ்சதில்லையே இவங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சிலுவையை தூக்குறாரு. இன்னும் நிறைய அவருக்கு ஆச்சரியங்கள் போற வழியில காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எருசலேம் பெண்கள் அழுது ஓலமிடுறாங்க. வழிநெடுக இயேசுவால நன்மையை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அவரை பார்த்து அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசுவினுடைய வளர்ச்சியையும் அவருடைய பெருமையையும் காண பிடிக்காதவங்க அவரை பார்த்து இகழ்றாங்க. ஸோ ஒரே நேரத்துல ஒரு மனுஷனுக்காக சிலர் கண்ணீர் வடிக்கிறதையும் சிலர் எரிச்சல் கொண்டு இகழ்றதையும் இவர் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்பதான் எருசலேம் பெண்கள் ஆண்டவருக்காக கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூழல்ல கூட, வலியில கூட எனக்காக அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தராரு. அதை பார்க்கும்போது இவருக்கு வியப்பு தாங்கவே முடியல. இவர் என்ன மனுஷன், இப்படி சிலுவையை தூக்கிட்டு போகும்போது நிறைய பேர் அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. அவங்களுடைய எல்லா விதமான ஆக்ரோஷங்களையும், கோபத்தையும், வெறுப்பையும், இயலாமையையும் கொட்டுவாங்க. ஆனா இவரு
தான் துன்பப்படும் போது அடுத்தவங்க கண்ணீர் சிந்துறதுக்கு அழாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாரே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே அப்படின்னு வியந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது தான் ஒரு படைவீரன் சொல்றான், இவரை சிலுவையில் அடிச்சு கொல்லணுன்றதுதான் நமக்கு தரப்பட்ட உத்தரவு. ஆனா ஏற்கனவே நம்ம இவரை அடிச்சு துவம்சம் பண்ணதுல உடம்புல இருக்க ரத்தமெல்லாம் போயிருச்சு. தொடர்ந்து இவரை சிலுவையை தூக்க விட்டோம்னா போற வழியில பாதியிலே இந்த மனுஷன் செத்து போயிடுவான். அதனாலதான் இவனை நான் எவ்வளவு கிளவரா சப்போர்ட் பண்றதுக்கு பிடிச்சி போட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரம்பத்துல வேண்டா வெறுப்போடு தூக்குன இந்த சிரேன் ஊரை சேர்ந்த சீமோனுக்கு இப்ப சிலுவையை சுமக்கிறது ஒரு வெறுப்பா தெரியல. ஏன்னா வழி நெடுக இயேசுவால நன்மை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் இருந்து கண்ணீர் வடிச்சு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி சொல்லி எங்களுக்கு இவ்வளவு செஞ்சீங்களே, உங்களுக்கு எங்களால ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு அழுகிறத பாக்குறாங்க. இப்போ இந்த மனுஷன் தப்பு செஞ்சதுனால இந்த தண்டனை அனுபவிக்கல, இவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, பொறாமைனாலதான் இவரை சாவுக்கு கையளிச்சிருக்கிறாங்க. அப்ப இவரோட துன்பத்துல நம்ம பங்கு பெறது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறுதியில ஒரு மகிழ்ச்சியோட தான் என்ன செய்யறாருன்னா சிலுவையை தூக்கிட்டு போறாரு. கொண்டு போய் கொல்கத்தா மலையை அடைஞ்ச பிற்பாடு அந்த சிலுவையில இயேசுவை தூக்கி போடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து ஆணியால் அடிக்கப்படுறது, அவரை உயர்த்துறது சிலுவை மரத்துல, இதெல்லாம் பார்க்க அவருக்கு தெம்பு இல்லாம கிளம்பி போயிடுறாரு. இந்த சீமோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேட்பவர் அப்படின்னு அர்த்தம். அவர் கேட்கக்கூடியவரா இருந்திருக்காரு. எதெல்லாம் கேட்டிருக்காரு? வழி நெடுக இயேசு செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் கேட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாலோ இல்லை நீ செய்யக்கூடிய காரியத்தை இந்த மனநிலையோட செய்ய அப்படின்னு எடுத்து சொன்னாலோ நம்ம காது ரெண்டும் டைட்டா க்ளோஸ் ஆயிரும். நமக்கு எதையுமே கேட்க பிடிக்காது இல்லையா? அது இவ்வளவு பெரிய தப்பு. இங்க கூட சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் பிடிக்காம வேண்டா வெறுப்போட தான் ஆரம்பத்துல செய்யறாரு. ஆனா கேட்க செவியுள்ளவரா இவர் இருந்ததுனால, ஏன்னா இவரோட பேரோட அர்த்தம் கேட்பவர், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இவர் கேட்க செவியுள்ளவரா இருந்ததுனால இயேசு யாருன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இயேசு என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவருடைய சிலுவை மரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச இவர் என்ன ஆனாரு, அவ்வளவுதானா? இவரை பற்றி விவிலியத்துல இவ்வளவுதானே கொடுத்துருக்கு? நோ, நிறைய இருக்கு. இவரோட ஃபேமிலியில இவரோட வைஃப், இவரோட 2 பசங்க, 3 பேருமே தி கன்வெர்டட் இன்டு கிறிஸ்டியன்ஸ். அவரோட பிள்ளைங்க பேரு அலெக்சாண்டர் அண்ட் ரூபு. ரூபுனா ரூஃபஸ்னு பேர் வைக்கிறோம் இல்லையா, ரூபு தமிழ்ல. ஓகே, அலெக்சாண்டர் ரூபு இவங்க 2 பேரும் சிரேன் ஊரை சேர்ந்த சீமோனுடைய பசங்க. இதை மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அலெக்சாண்டர் ரூபு ஆகியோரின் தந்தையாகிய சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது தொடக்க கால கிறிஸ்தவர்களோட ரொம்ப நட்புறவோடு இருந்தவங்க தான் இந்த அலெக்சாண்டர் ரூபு. அது மட்டும் இல்லாம பைபிள்ல நிறைய இடங்கள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல இவங்களோட பேர் இருக்கும். அதாவது திருத்தூதர் பவுல் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரோம் பீப்புளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அதுல இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கும்: ஆண்டவர் பணிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூபுவுக்கும் அவர் அன்னைக்கும் வாழ்த்து கூறுங்கள், அவருடைய அன்னை எனக்கும் அன்னை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரோமையில இருந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சவங்க யாரு அப்படின்னா இவரோட பையனான ரூஃபஸும் அவங்களோட அம்மாவும் ரோமைக்கு கிளம்பி போய் அங்க இருக்கிறவங்கள கிறிஸ்டியன்ஸா மாத்திட்டு இருந்தாங்க. அப்போ அலெக்சாண்டர் என்ன ஆனாரு? அலெக்சாண்டர் எருசலேம்லயே தங்கியிருந்தாரு. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? அங்க அந்த அகழ்வாராய்ச்சி செய்வாங்க இல்லையா, அவங்க ஒரு கல்லறை பாக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்லறையில சிரேன் ஊர் சீமோன் மகன் அலெக்சாண்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா அலெக்சாண்டர் எருசலேம்ல தங்கியிருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி அறிவிக்கக்கூடியவரா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவரோட பசங்களும் வைஃபும் மட்டும்தான் ஜீசஸ் அறிவிச்சாங்களா? இவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். நம்ம சீமோன் என்ன பண்றாருன்னா அந்தியோக்கியாவுக்கு கிளம்பி போறாரு. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட சிரேன் ஊரை சேர்ந்த பலர் அந்தியோக்கியாவுக்கு கிளம்பி சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தூதர் பணிகள் நூல்ல இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 பேரும் 3 வித்தியாசமான வேற வேற பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிக்கிறவங்களாக மாறிடுறாங்க. எதனால? ஜஸ்ட் இயேசுவினுடைய சிலுவையை தொட்டதனால, இயேசுவோட சிலுவையில பங்கு பெற்றதனால.
உம்முடைய ஆடையை தொட்டாலே நலமடைவேன் அப்படின்னு ஒரு ஸ்திரீ சொல்லி அவருடைய ஆடையை தொடுறாங்க, சுகத்தை வாங்கிக்கிறாங்க. அதே போல இயேசுவினுடைய சிலுவையை தொட்ட ஒரு மனுஷன் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளரா அவருடைய குடும்பத்தையே மாத்திடுறாரு. அப்போ நம்ம இயேசுவை டச் பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையும் மாறும்ல. எவ்வளோ சீக்கிரம் நம்ம இயேசுவை தொடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நான் இயேசுவை தொடுறதுக்காக எனக்கு ரொம்ப வயசாகணும், எனக்கு ஒரு 40-50 வயசாவது ஆகணும், இப்போ நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் சின்ன பிள்ளை தானே, நான் வாலிப பிள்ளை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இயேசுவை தொடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை மாறிடும். இயேசுவை தொட நீங்கள் தயாரா? Good night. God bless you.